ஆனால் ஏன் என்று சொன்னால் வங்கதேசத்திலிருந்து ஊடுருவி வருகிறார்கள். வங்கதேசம் நமது இந்தியாவிற்கு ஊடுருவி வந்து இங்கேயே போலி ரேஷன் கார்டு, போலி அடையாள அட்டை எல்லாம் வாங்கிட்டு தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. நமது கரூர்ல கூட சமயத்தில் நமது மத்திய போலீசார் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. அவ்வளவு தீவிரவாதிகள் ஊடுகிறார்கள். அதற்காகத்தான் சிஏஏ சட்டம் கொண்டு வந்தது. அதனால் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார். சிஏஏ சட்டம் கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகளாக ஒரு இஸ்லாமியருக்காவது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? ஆனால் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு தோல்வி பயம் வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவார். இல்லைன்னா டீலிமிட்டேஷன் பண்றார்கள், பாராளுமன்றத்தில் எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் என்றெல்லாம் இப்படி சொல்லுவார். எல்லாமே காரணம் பயிர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பள்ளிக்கரணை ஊழல் வேறு நடந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் திமுகவுடைய தோல்விக்கான அறிகுறிகளாக காட்டப்படுகிறது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி, ஜனசங்கம் உருவாக்கிய கட்சி. ஆர்எஸ்எஸ் என்று சொல்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு அற்புதமான இயக்கம். இந்த நாடு ஒருமைப்பட வேண்டும், தேச நலனுக்காக இருக்கின்ற இயக்கம். அப்பேற்பட்ட இயக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், தமிழ் மாநில காங்கிரசும், தம்பி தலைமையிலான பாரூக் கட்சி, திருமாறன் கட்சியும் மற்றும் பாரிவேந்தர் கட்சி, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலான கட்சி இன்னைக்கு அற்புதமான ஒரு கூட்டணியாக உருவெடுத்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் 2026 ஆட்சி மாற்றம் உறுதி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஆட்சி மாற்றம் வரும் என்ற நேரத்திலே சொல்லி இந்த வாய்ப்பினை தந்த அத்தனை பேருக்கும், திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் என மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், ஒன்றுபடுவோம், வெல்வோம். நன்றி.